2021ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு 2 தேர்தலிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்தது. அவை எப்பொழுதும் போல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக சென்னை இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். திமுக ஆட்சி வராது அப்படின்னு ஆர்வலம் நினைந்தவர்களெல்லாம் அடையாளம் தெரியாமல் ஓடிவிட்டார்கள். துண்டை காணோம் துணியை காணோம்னு சொல்லி. அப்படிப்பட்ட நிலை 4ஆம் தேதிக்கு பிறகு வரும். அசம்பிளி எலெக்ஷன்ல மக்களே 1% 2% இருக்கு. பாரதிய ஜனதா பத்தி நீங்க பேசி என்ன பிரச்சனை? நமக்கு பிரதானமாக இங்க இருக்க திமுக போன்ற தீய சக்தியை விரட்டணும்னு பேசிட்டு இருக்கோம். 1% 2% இருக்கிற மக்களே புறக்கணிச்ச ஒரு கட்சியை பத்தி நீங்க திரும்ப பேசிட்டு இருக்கோம். ஆகவே தமிழ்நாட்டுடைய தூய சக்தி திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. தீய சக்தி என்பது பாஜகவினுடைய கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய விஜய். இந்த ரெண்டும் தான். புதுசா வர சினிமா நடிகர்களால, அரசியலுக்கு வர சினிமா நடிகரால இந்த சமுதாயமே வீணாகி போகும். அது சம்பந்தப்பட்ட நடிகர்கள் உணர்ந்து தாங்கள் நடிக்கும் போது புரட்சி தலைவர் போன்று நிஜ வாழ்க்கையில எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி சினிமா இதுலயும் நடிக்கிறதுக்கு முன் வரணும். இந்திய கட்டாய பாடமாக 6ஆம் வகுப்பிலிருந்து கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதற்கு என்ஆர் கட்சி அதற்கு ஆமாம் சாமி போடுகிறது. இதை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். இந்தியை விரும்புகிறவர்கள் படிக்கலாமே தவிர இந்தியை கட்டாய பாடமொழியாக ஆக்குவதை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்கிறதுக்கோசம் இங்க உடனே டக்கன்னு ஆட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கு மன உளைச்சலும் பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதிமுக பொறுத்த மட்டும் இருமொழி கொள்கை தான். பிரெஞ்சு அக்ரிமெண்டில் புதுச்சேரியுடைய மக்கள் விரும்புகிற வரை இந்த மொழி இங்கே தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். புதுச்சேரியினுடைய மண் கலாச்சாரம், இங்கே தொண்டு வரக்கூடிய பழக்க வழக்கம், இந்த மண்ணுக்கு இருக்கின்ற முன் தொடர்பு, வரலாற்று விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, இந்த அரசினுடைய செயல்பாட்டை தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி செய்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் 2.0 ஆட்சிதான் தமிழகத்தில் மலரும் என்பதற்கு மக்களுடைய முகத்திலே படர்கின்ற மகிழ்ச்சி ரேகையே சாட்சியாக இருக்கின்றது. நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்து வரும் செய்திகளை வழங்குவதற்காக நிகரார் நெறியாளர் லாவண்யா.